நான் திராவிட கழகத்தில் சேர்ந்தேன். என்னுடைய எய்மே வந்து இந்த கன்னியாகுமரி மாவட்டம். இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்னியாகுமரி தொகுதிக்காக ஏதாவது செய்யணும். பிறந்தோம் வளர்ந்தோம் போயிட்டோம் அப்படின்னு வரக்கூடாதுங்கிறக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் என்னுடைய உழைப்புல கஷ்டப்பட்டு உழைக்கிற ரத்தம் சிந்தி கடனாளியாகி கூட இந்த மக்களுக்கு ஏதாவது செய்துட்டு இருக்கணும். ஏதாவது கட்டடம் திறக்கணும், ஏதாவது கலையரங்கம் திறக்கணும், ஏதாவது வகுப்பறைகளை திறக்கணுங்கிற ஒரே எண்ணம் தான். எலெக்ஷனுக்கு முந்தின நாள் கூட அந்த அனௌன்ஸ் பண்ண முந்தின நாள் கூட 2 இடத்துல கட்டடம் திறந்திருக்கும். நீங்க பார்த்துருப்பீங்க செய்திகள்ல. தாளக்குடியில 2 இடத்துல. அதுல ஒண்ணு மட்டும் காலையில திறக்க விட மாட்டேன்ட்டாங்க. நைட்டு ஒண்ணு காலையில ஒண்ணு திறக்கணும்னு வச்சிருந்தோம் எலெக்ஷன். அன்னைக்கு காலையில வந்து அந்த பள்ளிக்கூடத்தை திறக்க அது அனௌன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்ட்டாங்க நைட்டு. இப்படி வந்து என்னுடைய பணிகள் ஒரு திருப்பணி மாதிரி நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ இந்த திருப்பணியை வந்து விரிவுபடுத்தணுங்கும் போது நாங்களும் பாருங்க சார், 27 வருஷம் கிட்டத்தட்ட விஜய் கிட்ட இருந்துட்டேன். படிப்பு 24 வயசு வரை படிப்பு, அதுக்கப்புறம் 27 ஆண்டுகள் விஜய் கிட்ட, அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் சரி விஜயும் கைவிட்டுட்டார். விஜய் கைவிட்டதும் நம்ம என்ன செய்யறோம், நம்ம ஏதாவது இந்த சமுதாயத்துக்கு பண்ணணும், நம்ம மக்களுக்கு பண்ணணும், முழுக்க குமரி மாவட்டத்துக்கு பண்ணணும்னு சொல்லி கலப்பை மக்கள் இயக்கணி தொடங்கி அதில் பண்ணிட்டோம். இப்போ அதுக்கு அடுத்த கட்டமா உங்க சேவை வந்து பெருசாகணும்னா ஒரு அதிகாரம் இருந்தால்தான் நீங்க நிறைய பண்ண முடியும்னு எல்லாரும் சொன்னதுக்காக தான் நம்ம வந்து அதுல போய் இணைஞ்சோம். ஆனால் நம்ம என்னைக்குமே அதாவது சேராது, ஏதோ என்ன சொல்லுவாங்க, தாமரப்பும் தண்ணியும் ஒன்னா சேராதும்பாங்க இல்லையா, அதாவது நிலவும் சூரியனும் ஒண்ணு என்னைக்குமே சேராதும்பாங்க. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையும் அமைஞ்சு போச்சு. நீ வாழ்க்கை போகுதா உங்க அம்மா அப்பா அதுக்கு தான் பெத்து விட்டுருக்காங்க உன்ன, நீ வந்து கடைசிவரை கஷ்டம் படணும், நீ வந்து கல்யாணம் இந்த ஸ்கூல் கட்டி கொடுக்கறதா வகுப்பறை கட்டி கொடு, இதுதான் அவன் தலையெழுத்துங்கிற மாதிரி பாருங்க. எந்த காலத்திலேயே பாருங்க, ஒரு அண்ணா நகர்ல பாருங்க மோகன், அவர் பையன் கார்த்திக் மோகன் பாத்தீங்களா, ராணிப்பேட்டையில மினிஸ்டர் காந்திக்கு இடம் இல்லைன்னு சொன்னாங்க, வினோத் காந்திக்கு திரும்பவே அதே மினிஸ்டர் உங்களுக்கு தெரியும், காந்தி மினிஸ்டர் தான் நிற்கிறாரு. பொன்முடி மினிஸ்டர் அவர் பையன் கௌதம் சிகாமணி, அன்பில் பொய்யாமொழி அவர் பையன் மகேஷ் அன்பில் பொய்யாமொழி, KN நேரு அவர் பையன், அப்படியே சொல்லலாம். கீதா ஜீவன் அவங்க பெரியசாமி அவங்க பொண்ணு கீதா ஜீவன். இப்ப பாருங்க, இந்த தொகுதியை பற்றி நான் சொல்ல விரும்பல, ஏன்னா இது என்னுடைய தொகுதி, என்னுடைய நண்பர்கள் தான் எல்லாருமே. அதனால எனக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல சார், என் தொகுதி மக்களுக்கு ஏதாவது செய்யணும். காலம் பூதா நான் அப்படியே 60 வயசு ஒரு அட்டாக் வந்தாச்சு சார், பைபாஸ் சர்ஜரி. ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சிடாத கடவுளே, நம்மளும் இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது செய்திட. ஏன்னா நேஷனல் NSSலயும் NCCலயும் இருக்கும்போது நம்பர் 1 கேட்டர்ல வருவோம் சார். இப்போ எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கும்போது கோல்டு மெடலிஸ்ட் சார், என் கிளாஸ்மேட் அவனுக்கு தெரியும். சாதாரணமாக தான் இருப்பேன், அப்படி இருப்பேன். அப்போ என்னுடைய உழைப்பும் எல்லாமே வீணா போயிடுமோங்கிற ஒரு ஆதங்கம் மனசுக்குள்ள கொதிச்சுட்டு இருந்தது சார். எப்படியாவது ஒரு வாய்ப்பு கிடைக்க கிட்ட வரும்போது, எனக்கு தான் ஒரு சீட்டு கிடைக்குங்கன்னு வரும்போது என்ன சதி நடந்ததோ தெரியல சார். கடைசி கட்ட சதிம்பாங்க இல்லையா, அதுல நான் வீழ்த்தப்பட்டேன் சார். பருந்துகளிடம் எப்பவும் சிறு குஞ்சுகள் வேட்டையாடப்படும் போது அரசியல் நான் வந்து அந்த சதுரங்க விளையாட்டில் நான் தோற்கடிக்கப்பட்டிருக்கேன். எப்பவும் நான் தோல்வி கிடையாது, அந்த இடத்துல நான் வர முடியாம போயிட்டேன். என்னுடைய ஆதங்கம் இது. இப்ப என்ன மாதிரி உள்ளவங்க வரணுமா வர வேண்டாமா நீங்களே பத்திரிகையாளர்கள் சொல்லுங்க. இப்போ ஒரு 4 விருது கொடுத்துருக்காங்க இல்லையா, புது ஆட்கள் 4 விருது கொடுத்துருக்காங்க, உங்களுக்கே தெரியும். அது என்ன பேரு, முத்திரை இதுல இருந்து செல்வகுமாருக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தால பாத்தீங்கன்னா SGBAல இருந்து முபாரக்கு கொடுத்துருக்காங்க நன்னிலம். அதே போல மனிதநேய மக்கள் கட்சி அவர் இருக்கிற ஜனநாயக மக்கள் கட்சி தமிமுன் அன்சாரிக்கு கொடுத்துருக்காங்க. கருணாசினி புலிப்படைன்னு ஒண்ணு வச்சிருக்காரு, அவருக்கு கொடுத்துருக்காங்க. நான் சவால் விட்டே சொல்றேன், இந்த 4 பேரும் என்னை விட நான் செய்திருக்க சர்வீஸ் கிட்டத்தட்ட 25 பள்ளிக்கூடம், நான் 30க்கு மேல பண்ணியாச்சு. நான் குறைச்சே சொல்றேன், 25 பள்ளிக்கூடங்கள், அதுவும் அரசு பள்ளிகளுக்கு, ஏழை மாணவர்கள் படிக்கிற பள்ளிகளுக்கு கலையரங்கங்கள் வகுப்பறைகள் கட்டி கொடுத்து எல்லாமே நான் புள்ளி உரத்தோட இருக்கு, கல்வெட்டுகளோட இருக்கு. உங்க அவ்வளோ நீங்க எல்லா திறப்பு விழாவிலும் கலந்துருக்கீங்க. என்னை விட 10% அதுல ஒரு ஆள் செய்திருக்கட்டும். நான் என் வாழ்க்கையில இந்த அரசியல் பற்றியும் பேச மாட்டேன், இந்த மாதிரி பிரஸ் மீட்டும் பண்ண மாட்டேன் சார். அப்ப என்ன மாதிரி ஒரு சபிக்கப்பட்டவர்கள் இந்த கன்னியாகுமரியில தென் மாவட்டத்தில் பிறந்ததுக்காக எனக்கு இப்படி ஒரு இது நம்பி தானே சார் போவோம் எல்லாம், ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னுட்டு. என்னை விட ஒரு சிறந்த ஆளு கன்னியாகுமரியிலயோ இல்ல நாகர்கோயிலையோ விட்டுருந்தா நான் இது வருத்தப்பட மாட்டேன் சார். மன வேதனையில இன்னைக்கு விலகுறேன் சார். சபிக்கப்பட்டவர் என்ற முறையில் நாங்கெல்லாம் சபிக்கப்பட்டவர்கள். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல், தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.